Hello, good morning everyone. This is YK and welcome back to our channel YK Safari. ஸோ இந்த வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னா ரெட் டாக்ஸி தான். ஆக்சுவலி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து புதன்கிழமை. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஜூன் 18, 2026 ஓகேங்களா. ஸோ ரெட் டாக்ஸி வந்து மதியம் கரெக்டாக ஒரு 11 மணிக்கு நம்ம லாகின் பண்ணியிருக்கோம். அதாவது நம்ம வீட்டிலேருந்து லாகின் பண்ணிட்டோம். இப்போ கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா நான் பொள்ளாச்சியில் கேஸ் அடிச்சுட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன். கரெக்டாக எவ்வளோ கிலோமீட்டர்ஸ் நான் கேஸ் அடிக்கும் போது இருந்துச்சு அப்படிங்கிறத கீழே நான் போடுறேன் பார்த்துக்கோங்க. ஸோ இவ்வளோ கிலோமீட்டர்ஸ் இருக்கும்போது நான் கேஸ் அடிச்சிருக்கேன். அண்ட் தென் எவ்வளோ ருபீஸ்க்கு அடிச்சிருக்கேன் அப்படின்னா 649 ரூபாய்க்கு அடிச்சிருக்கேன். அதுவும் நான் கீழே ஆட் பண்ணுறேன் பார்த்துக்கோங்க. ஸோ கண்டினியூஸாக லைக் 50 ஹவர்ஸ் நம்ம ஓட்ட போகிறோம். ராத்திரி நைட்டுன்னு பார்க்காம ஓட்ட போகிறோம் சரிங்களா. மெயினாக வந்து 50 ஹவர்ஸ் கண்டினியூஸாக வந்து லாகின்ல இருக்க போகிறோம். நம்ம ஆன்லைன் போட்டுட்டோம் அப்படின்னா ஆஃப்லைன் போட போகிறதே கிடையாது. 50 ஹவர்ஸுக்குமே வந்து நம்மளோட ஆன்லைன் ஸ்டேட்டஸ் வந்து ஆக்டிவாகவே தான் இருக்கும். நம்ம ஆஃப்லைன் போட போகிறதே கிடையாது. அதாவது டியூட்டி எடுக்காமல் எந்த டியூட்டியும் விட போகிறது இல்லை. 100 ரூபாய்க்கு ஆர்டர் வந்தாலும் எடுக்கிறோம், 1000 ரூபாய்க்கு ஆர்டர் வந்தாலும் எடுக்கிறோம் ஓகேவா. ஸோ ஃபைனலாக ஒரு 50 ஹவர்ஸ் கண்டினியூஸாக 3 டேஸ் நம்ம ஓட்டணும் அப்படின்னா நம்ம எவ்வளோ ஏர்ன் பண்ணுறோம், டோட்டலாக எவ்வளோக்கு நம்ம கேஸ் அண்ட் பெட்ரோல் ஃபில் பண்ணுறோம், அண்ட் தென் நமக்கு எவ்வளோ ஏர்னிங்ஸ் கிடச்சிருக்கு, எவ்வளோ வந்து ரெட் டாக்ஸிக்கு வந்து நம்ம அமௌண்ட் கட்டுறோம் அப்படிங்கிற எல்லா விஷயமே வந்து நான் இந்த வீடியோவில் இன்க்ளூட் பண்ணுறேன். முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோ வந்து ஷார்ட் அண்ட் சிம்பிளாக நான் ஆட் பண்ண பார்க்குறேன். பிகாஸ் நம்ம ப்ரீவியஸ் வந்து ஒரு 10-15 வீடியோஸ் ரெட் டாக்ஸி பற்றி போட்டிருக்கோம். ஃபுல் வீடியோஸும் இருக்குது, ஷார்ட்ஸும் இருக்குது. பட் அந்த வீடியோஸ் வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக வியூஸ் போகலை. ஸோ உங்களுக்கு ஏதாவது ரெட் டாக்ஸி பற்றி எப்படி ஜாயின் பண்ணணும், என்ன ப்ரொசீஜர், எப்படி ஆர்டர்ஸ் வரும், எப்படி ஆர்டர்ஸ் எடுக்கணும், அந்த மாதிரி டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் அந்த வீடியோஸ் கூட நம்ம சேனலே இருக்குது, நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். அண்ட் தென் இப்போ இந்த வீடியோவில் வந்து மெயினாக வந்து 50 ஹவர்ஸ் லாகில் என்னென்ன நடக்குது அப்படிங்கிறத ஃபைனலாக உங்களுக்கு நான் சொல்லுவேன் ஓகேங்களா. ஸோ கடைசியாக வந்து நம்ம எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்கோம், எவ்வளோ சிஎன்ஜி போட்டிருக்கோம், அண்ட் தென் ரெட் டாக்ஸிக்கு வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ பர்சன்டேஜ் நம்ம கமிஷன் கட்டணும் அப்படிங்கிற எல்லா விஷயமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பேசலாம். ஸோ முடிஞ்ச வரைக்கும் வந்து வீடியோ லைக் பண்ணிட்டு பாருங்கள். ஸோ வீடியோஸ் வந்து எடுக்கிறது நமக்கு மேட்டரே கிடையாதுங்க. நம்ம வந்து நார்மலாக ஒரு 1 இயர் கிட்ட வந்து நம்ம ரெட் டாக்ஸில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். அண்ட் தென் வீடியோஸ் நிறைய எடுத்து நிறைய நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ வீடியோஸ் நிறைய இருக்குது, நீங்கள் செக் பண்ணி பார்க்கணுன்னாலும் பார்த்துக்கலாம். நிறைய நம்ம அப்லோடும் பண்ணியிருக்கோம். அண்ட் தென் வீடியோஸ் நம்ம ஏன் இப்போ நான் ரீசெண்டாக வந்து நிறைய கேட்குறீங்க, லைக் ரெட் டாக்ஸி வீடியோஸ் போடுங்கன்னு கேட்குறீங்க. நான் ஏன் அப்லோட் பண்ணுறது இல்லை அப்படின்னா, ஒரு வீடியோ எடுத்தேன்னா பர்ஃபெக்டாக இருக்கணும். ஆல்ரெடி நான் எடுத்த வீடியோஸ் எல்லாமே அப்படி தான் இருக்கும். அது 1 by 1 அப்லோடும் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த வீடியோஸ் பார்த்துட்டு தான் நிறைய பேர் டவுட் கேட்குறீங்க. என்னென்ன விஷயம் எல்லாமே வந்து நம்ம பேசலாம், ஒன்றும் தப்பில்லை. பட் ஆனால் என்ன விஷயம் அப்படின்னா, இப்போ நான் ஒரு எஃபோர்ட் போட்டு எடுக்கிறேன் ஓகேங்களா. ஒரு வீடியோ எடுக்கிறேன் அப்படின்னா ஒரு 10 மினிட்ஸ் வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறதுனா ஒரு 2 GB 3 GB கிட்ட வருது ஓகேங்களா. அதை நம்ம எடிட் பண்ணோம் அப்படின்னா ஒரு 1.5 GB கிட்ட வருதுன்னு வச்சுக்கோங்க. அந்த 1.5 GB நம்ம அப்லோட் பண்ணணும் பார்த்தீங்களா. ஜஸ்ட் அந்த 10 மினிட்ஸ் வீடியோக்கு வந்து ஒரு 1.5 to 2 GB கிட்ட நான் இன்வெஸ்ட் பண்ண வேண்டியது இருக்குது. அதாவது நெட்வொர்க் வந்து நான் இன்வெஸ்ட் பண்ண வேண்டியதாக இருக்குது ஓகேங்களா. ஸோ அதனால வந்து சம் வீடியோஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 20 மினிட்ஸ் ஆர் 15 மினிட்ஸ் கிட்ட போயிடும் ஓகேங்களா. நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணி தெளிவாக பேசும்போது வீடியோஸ் வந்து லென்த்தாக போகும் ஓகேங்களா. ஸோ ஒரு வீடியோ ஒரு 25 to 30 மினிட்ஸ் கிட்ட வருது அப்படின்னா அது 15 மினிட்ஸ் அண்ட் 15 மினிட்ஸாக 2 வீடியோவாக போஸ்ட் பண்ணுவோம். ஸோ அப்படி 2 வீடியோ போஸ்ட் பண்ணும்போது நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா, ஆக்சுவலி நான் ஏன் அப்படி போஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னா, ஒரு 30 மினிட்ஸ் வீடியோ அப்படின்னா மினிமம் ஒரு 5 GB ஒரு 4 GB கிட்ட வந்துடுது ஓகேங்களா. ஸோ அதை எடிட் பண்ணதுக்கு அப்புறமே வந்து பார்த்தீங்கன்னா 3 GB 3.5 GB கிட்ட வந்துடுது. ஸோ டெய்லி ஒரு 3 GB 3.5 GB வேணும் அப்படின்னா அதுக்கு தனியாக நம்ம எக்ஸ்ட்ராவாக டேட்டாவை ரீசார்ஜ் பண்ணி வீடியோவை அப்லோட் பண்ண வேண்டிய நிலைமைக்கு நம்ம தள்ளப்படுறோம் ஓகேங்களா. அது ஒரு விஷயம். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம வந்து கண்டினியூஸாக வந்து லாகின்ல தான் இருந்துட்டு இருக்கோம் ஓகேங்களா. நைட்டு பகலுன்னு பார்க்காம நம்ம ஓட்டிகிட்டு இருக்கோம். ஸோ அதனால வந்து டக்குன்னு ஒரு 1 hour நமக்கு ரெஸ்ட் கிடைச்சாலும் ஆர்டர் இல்லை அப்படின்னா டக்குன்னு நம்ம பார்த்தீங்கன்னா சீட்டை சாய்ச்சிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்க தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அதுவும் இல்லாமல் முடிஞ்ச வரைக்கும் ஒரு 1 hour ஒரு ½ an hour தான் வந்து பார்த்தீங்கன்னா சம்டைம்ஸ் வந்து நமக்கு ரெஸ்ட்டு கிடைக்கும் காரில் இருக்கும்போது. ஏன்னா ரன்னிங்லேயே இருப்போம் பார்த்தீங்களா, ராத்திரியும் பகலும் ஓட்டிகிட்டே இருப்போம். ஸோ அந்த 1 hour ½ an hour ரெஸ்ட்டு எடுக்கணும். அட் த சேம் டைம் வீடியோஸ் எடிட்டும் பண்ணணும், சீக்கிரமாக வந்து வீடியோஸ் அப்லோடும் பண்ணணும். ஸோ அது ஒரு ப்ராப்ளம் இருக்குது ஓகேங்களா. ஸோ இதுக்கும் மீறி நம்ம எடிட் பண்ணி வச்சாலும் அப்லோட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா டேட்டா தேவைப்படுது. ஸோ அதுக்கு தனியாக எக்ஸ்ட்ரா டேட்டாவுக்கு மட்டும் நம்ம பே பண்ணி வாங்குற மாதிரி இருக்குது. ஸோ இவ்வளோ பண்ணியும் கடைசியில் வியூஸ் வந்து பார்த்தீங்கன்னா 10 பேர் 20 பேர் பார்ப்பாங்க. அதில் 2 பேர் லைக் பண்ணுவாங்க, வியூஸே போகாது அதுக்கப்புறம். அதனால தான் சொல்கிறேன் என்னன்னா, முடிஞ்ச வரைக்கும் வீடியோஸை லைக் பண்ணிட்டு பாருங்க. ஸோ தட் இன்னும் நிறைய பேருக்கு அந்த வீடியோ ரெக்கமெண்ட் ஆகும், கொஞ்சம் வியூஸ் போகும் ஓகே. நம்ம போடுற எஃபோர்ட்டுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேங்களா. ஸோ தேங்க்யூ நண்பர்களே. ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். நெக்ஸ்ட் ஆர்டர் வந்ததையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணுறேன், அடுத்த ஆர்டர் எவ்வளோ டைமில் வருது, ஒரு ஆர்டருக்கு நமக்கு எவ்வளோ அமௌண்ட் வருது, ஒரு நாளும் நம்ம எவ்வளோ ஓட்டியிருக்கோம், எவ்வளோ சிஎன்ஜி அடிச்சிருக்கோம், எவ்வளோ ப்ராஃபிட் அப்படிங்கிறத பேசுவோம். அதே மாதிரி 3 நாள் கரெக்டாக 50 ஹவர்ஸ் லாகின் முடிச்சுட்டு நமக்கு எவ்வளோ ஏர்னிங்ஸ், எவ்வளோ சிஎன்ஜி, எவ்வளோ எக்ஸ்பென்சஸ் இருக்குது, அண்ட் தென் நம்ம ஃபுட்டு எக்ஸ்பென்சஸ் இருக்குது. ஸோ நமக்கு வந்து ஏர்னிங்ஸ் ஃபஸ்ட்டு விஷயம். அதுக்கப்புறம் சிஎன்ஜி எவ்வளோ கடிக்கிறோம், அதுக்கப்புறம் நம்மளோட ஹெல்த் இஷ்யூஸ், அதாவது
மெயினாக வந்து ஃபுட்டு நம்ம எவ்வளோ சாப்பிட்றோம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. அதெல்லாம் போக நமக்கு எவ்வளோ கிடைக்குது, அதில் வந்து நம்ம ரெட் டாக்ஸிக்கு வந்து எப்படி நம்ம வந்து கமிஷன் கட்டணும், எவ்வளோ கட்டணும் அப்படிங்கிற எல்லா விஷயமே வந்து நம்ம பேசுவோம். சரிங்களா? ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், எதுவும் ஸ்கிப் பண்ணாதீங்க. கம்ப்ளீட்டாக உங்களுக்கு எல்லா விஷயமே தெளிவாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். டைம் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக 1:10 ஆச்சு. ஸோ வெயிட் பண்ணி ஆர்டர் எடுத்ததையும் எவ்வளோக்கு வந்திருக்கு, நம்ம எங்கே வந்திருக்கு அப்படிங்கிற விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேங்களா? முடிஞ்ச வரைக்கும் எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள். ஏன்னா அவ்வளோ எஃபோர்ட் போட்டிருக்கோம், ஒரு 4-5 வருஷமாக வீடியோஸும் போட்டிருக்கோம். ஸோ ஸ்விக்கி, ஜொமேட்டோ, ரேப்பிடோ அதெல்லாம் ஓட்டி 1 by 1 நம்ம அப்படியே ட்ராவல் பண்ணி இப்போ வந்து ரெட் டாக்ஸி வந்து நின்றுட்டுருக்கோம். ஓனா வந்து லைக் 1 year கிட்ட வந்து டிரைவராக தான் நான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். இன்னொருத்தங்கிட்ட ஒரு 30%க்காக ஒரு 3 நாள் கண்டினியூஸாக ஓட்டணும், ஒரு 10,000 ஓட்டணும், ஒரு 3,000 நமக்கு கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ அப்படி தான் ஒரு 7 to 8 months போயிட்டு இருந்தேன். இப்போ ஓனா வந்து கார் எடுத்திருக்கோம். ஸோ அதுக்கு லோன் கட்டணும், அது இல்லாமல் ரெட் டாக்ஸி கமிஷன் கட்டணும், அண்ட் தென் வீட்டில் வந்து செலவு இருக்குது, அதுவும் பார்க்கணும், தம்பி படிக்கிறான், அதுவும் பார்க்கணும். ஸோ நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ அதுக்கிடையில் நான் வீடியோஸ் எடுத்து முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணுறேன். ஸோ முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் உங்களோட சப்போர்ட்டை வந்து எனக்கு கொடுங்க. ஒன்றும் இல்லை, லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்கமிங் வீடியோஸ் ஒன்றா வருது அப்படின்னா உங்களுக்கு அது ரெக்கமெண்ட் ஆகும், உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். அதனால தான். சரிங்களா? முடிஞ்ச வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, நோட்டிஃபிகேஷன் வந்துடும். நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுறது வந்து தப்பாக இருக்குது, இந்த விஷயம் இது கிடையாது, இதுதான் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஓகேவா? நானும் தெரிஞ்சுக்கிறேன். அண்ட் தென் வந்து வீடியோவை லைக் பண்ணிட்டு பாருங்கள். ஓகேவா? லைக் பண்ணிங்கன்னா மட்டும்தான் வீடியோஸ் வந்து கொஞ்சமாவது மற்றவனுக்கு ரெக்கமெண்ட் ஆகும், கொஞ்சம் வியூஸ் போகும். நம்ம போடுற எஃபர்ட்டுக்கு ஒரு நல்லது நடக்கும். சரிங்களா? ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட்ஸில் கேளுங்க. சரிங்களா? நண்பர்களே, இப்போ கரெக்டாக ஒரு 1 hour கிட்ட இங்கே வெயிட் பண்ணிட்டோம். பட் ஆனால் ஆர்டர்ஸ் எதுவும் வரும். பட் ஆனால் ஒரு 3 hours 4 hours வெயிட் பண்ணோம் அப்படின்னா தான் நமக்கு வந்து ஆர்டர்ஸ் வரும். பட் ஆனால் வந்து தேங்க்ஸ் அம்மா. ஸோ ஒன்றும் இல்லை. ஓகே, ஸோ நம்ம ஒரு 1 hour கிட்ட வெயிட் பண்ணியாச்சு, இன்னும் ஆர்டர்ஸ் எதுவும் வரல. ஒரு 2 hours 3 hours ஒரு மினிமம் ஒரு 4 hours கிட்டேயாவது வெயிட் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து பொள்ளாச்சியில் வந்து ஆர்டர் எடுக்கலாம். நம்ம வண்டி வந்து பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர் அட்டாச் பண்ணியிருக்கோம். பொள்ளாச்சி வீடு வந்து பொள்ளாச்சியிலேருந்து ஒரு 10 kilometer தான். ஸோ அதனால நான் வீட்டிலேருந்து வந்தேன்னா பொள்ளாச்சியில் வெயிட் பண்ணுவேன். ஒரு காலையில் ஒரு 8 மணிக்கு வந்தேன்னா மதியம் ஒரு 12-1 மணிக்குள்ளே ஏதோ ஒரு ஆர்டர் கிடச்சிரும். ஒன்று கேரளாவில் வந்து பாலக்காடு, கொச்சின் அந்த மாதிரி ஆர்டர்ஸ் வரும், இல்லைன்னா நமக்கு டேரெக்டாக கோயம்புத்தூருக்கு வந்து ஆர்டர் ஏதோ ஒன்று அசைன் ஆகும். ஓகேங்களா? பட் இப்போ வந்து நான் வந்ததே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 11:30 மணிக்கு தான் வந்தேன். மணி இப்போ வந்து கரெக்டாக ஒரு 1:30 கிட்ட ஆயிடுச்சு. மினிமம் ஒரு 1.5 மணி நேரம் வந்து நான் பொள்ளாச்சிக்குள்ளேயே வெயிட் பண்ணியிருப்பேன். ஓகேங்களா? கேஸ் அடிச்சுட்டு ஏர் செக் பண்ணிவிட்டு அப்படியே வந்துட்டு இருந்தேன். ஓகேங்களா? ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆச்சிப்பட்டிக்கு முன்னாடி வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். லைக் ஆச்சிப்பட்டி ஏரியாவிலேருந்து கோயம்புத்தூர் ஆர்டர்ஸ் வரும். ஸோ அதனால் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். பிகாஸ் பொள்ளாச்சிக்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சியில் அட்டாச் பண்ண வண்டி வந்து ஒரு 20-30 வண்டி நின்றுட்டு இருக்கும். ஸோ அவங்களுக்கு ஆர்டர்ஸ் தான் ஃபஸ்ட்டு அசைன் ஆகும், அதுக்கப்புறம் தான் நமக்கு வரும். ஸோ அதனால் வந்து நான் அங்கே வெயிட் பண்ணல, இங்கே வெயிட் பண்ண ஆர்டர்ஸ் எதுவும் வரல. ஸோ இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா நேராக வந்து வண்டியை வந்து கிணத்துக்கடவுக்கு மாற்றுறோம். ஓகேங்களா? ஸோ கிணத்துக்கடவு போகிற வழியில் அசைன் ஆனாலும் அசைன் ஆகலாம், இல்லை கிணத்துக்கடவு போய் வெயிட் பண்ண ஒரு 1/2 hour அசைன் ஆகலாம். அப்படி இல்லைன்னா அங்கேருந்து நம்ம கோயம்புத்தூருக்கு வந்து ஜோன் எதுனா இந்த பக்கம் வந்து ஒத்தக்கால் மண்டபம் தான் ஜோன். ஓகேங்களா? அந்த பக்கம் நீலாம்பூர், சூலூர், இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து லைக் சரவணம்பட்டி, அந்த லைக் அது என்னமோ ஊர் வருங்க, அந்த சரவணம்பட்டி தாண்டினதி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஊர் வரும். அங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ஜோன் இருக்கும். அதுக்கப்புறம் இந்த பக்கம் மேட்டுப்பாளையம் ரோட்டில் வந்து பார்த்திங்கன்னா பிளிச்சி இருக்குல்ல, மேட்டுப்பாளையம் காரமடிக்கு முன்னாடி பிளிச்சி. ஸோ அதுதான் வந்து ஜோன். ஸோ இந்த ரவுண்டுக்குள்ளே நம்ம இருந்தோம் அப்படின்னா நமக்கு ஆர்டர்ஸ் வந்து அசைன் ஆகிட்டே இருக்கும். வெளியே இருந்தோம் அப்படின்னா கொஞ்சம் வெயிட் பண்ணி அசைன் ஆகும். ஓகேங்களா? ஸோ இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்ம வந்து கிணத்துக்கடவுல வெயிட் பண்ண போகிறோம். சப்போஸ் ஆர்டர் வந்துச்சு அப்படின்னா ஓகே, பட் ஆர்டர்ஸ் வரல அப்படின்னா ஒரு 1 hour 2 hours ஆயிடுச்சு, ஆர்டர் வரல அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்னா ஒத்தக்கால் மண்டபம் போயிட்டோம் அப்படின்னா வித்தின் ஒரு 1 hour 1/2 hourக்குள்ளே கண்டிப்பாக ஆர்டர் கிடச்சிரும். ஓகேங்களா? ஸோ நான் ஜோனுக்கு உள்ளே மூவ் பண்ணுறேன். ஆர்டர்ஸ் வந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு நான் இன்ஃபார்ம் பண்ணுறேன். சரிங்களா? இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், நம்ம ராசாத்திக்கு மல்லிகைப்பூ வச்சு விட்ருக்கோம். மல்லிகைப்பூ வந்து பார்த்தீங்கன்னா கிலோ இல்லை, ஒரு முளம் வந்து 100 ரூபா. சரியா? ஒரு அரை முளம் கேட்டோம், 50 ரூபாய்க்கு வாங்கி போட்டிருக்கோம் நம்ம ராசாத்திக்கு. அப்புறம் நம்ம ராசா பார்த்தீங்கன்னா இங்கே இருக்காரு பாருங்க, இவர் தான் நம்ம ராசா. வண்டி தான் நம்ம ராசாத்தி, பார்த்துக்கோங்க. மல்லிகைப்பூ வச்சு வாடுது அந்த மாதிரி இருக்கு. சரிங்க, நான் போயிட்டு ஆர்டர்ஸ் வந்துச்சு அப்படின்னா சொல்கிறேன். சரிங்களா? காதலன் நான் மட்டம் மத்தியானம் 1 மணிக்கு பாட்டு எப்படி கடிதம்னே இருக்கட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. படி. அன்போடு காதலன் நான் எழுதும் கடிதமே. முதல்ல பொன்மணி போட்டுக்க. பொன்மணி, உன் வீட்டுல சௌக்கியமா? நான் இங்க சௌக்கியம். அதேதான். உன் வீட்டில் சௌக்கியமா? நான் இங்கு சௌக்கியமே. எப்படி
நினைச்சு பார்க்கும்போது கவிதை மனசுல அருவி மாதிரி கொட்டும். ஆனா அதை எழுதணும்னு உட்காந்தா எழுத்து தம்பி நீ எழுதவே வேண்டாம்ப்பா, சரியா? ஆசை இல்ல, இது ஓகே. போல வந்தா என்னடா இவன் என்னமோ பண்ணிட்டு இருக்கான்னு நினைக்காதீங்க, நான் அப்பப்போ அப்படிதான். நண்பர்களே, இப்போ நம்ம கரெக்டாக மணி பார்த்தீங்கன்னா 1:59, கரெக்டாக 2 மணி ஆச்சு. நம்ம இப்போ எங்கே இருக்கோம்னா, நம்ம இங்கே கிணத்துக்கடவில் வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஓகேங்களா? கிணத்துக்கடவை தாண்டி கொஞ்சம் தூரத்தில் நின்றுட்டுருக்கோம், ஒரு 1/2 கிலோமீட்டரில். ஆக்சுவலி இந்த ஏரியாவில் தான் ஆர்டர்ஸ் கொஞ்சம் அதிகமாக வரும். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஆர்டர் எப்போ வருது அப்படிங்கிறத நான் சொல்கிறேன், சரிங்களா? நண்பர்களே, இப்போ என்னென்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, மணி கரெக்டாக 3:15 ஆச்சு. நம்ம இங்கே கரெக்டாக ஒரு 2 மணிக்கு இங்கே வந்துருந்தோம் கிணத்துக்கடவு. பட் ஆனால் ஆர்டர் இன்னும் வரல. ஸோ இன்னும் வெயிட் பண்ணோம், ஒரு 4-5 மணி வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். இங்கேயே லோக்கலில் ஒரு இங்கேருந்து நம்ம கேரளா பார்டர் போயிட்டு அங்கேருந்து ரிட்டன் இங்கே வர மாதிரி தான் ஆர்டர் போடுவாங்க. ஒரு 600-700 வரும், மேக்ஸிமம் 1000-1200 தான் வரும். ஓகேங்களா? ஸோ ரிட்டன் இங்கேயே வந்துடுவோம், ரவுண்ட் ட்ரிப் தான் போடுவாங்க. இங்கேயே பிக்கப் பண்ணி கேரளா போயிட்டு ரிட்டன் இங்கேயே வர மாதிரி தான் ஆர்டர் போடுவாங்க. 1200 சம்திங் தான் வரும். ஸோ அதை முடிச்சிட்டோம் அப்படின்னா நைட்டு ஃபுல்லாக இங்கேயே தான் ஸ்டே இருக்கும். காலையில் தான் இங்கேருந்து ரயில்வே ஸ்டேஷனுக்கு ஆர்டர் வரும். ஸோ அதனால் இப்போ என்ன பண்ணுறோன்னா, மேக்ஸிமம் ஆர்டர் நமக்கு கிடைக்கலன்னா அந்த மாதிரி சுச்சுவேஷனில் மாட்டிக்குவோம். ஸோ எதுக்கு நம்ம ரிஸ்க் எடுக்கணும் அப்படிங்கிறத நேராக வண்டி எடுத்துகிட்டு இப்போ நான் ஜோனுக்குள்ளேயே போகிறேன். இங்கேருந்து ஒரு 10-12 கிலோமீட்டர் தான். நேராக ஜோனுக்குள்ளே போயிட்டு அங்கே வெயிட் பண்ணுவோம். ஓகேவா? கற்பகம் ஹாஸ்பிட்டல் இருக்கும், அங்கே பக்கத்தில் லெஃப்ட் சைடு போட்டோம் அப்படின்னா எப்படியும் ஆர்டர் விழுந்துடும், சரிங்களா? இல்லைன்னா அடுத்தது பார்த்தீங்கன்னா சப்போஸ் அங்கேயே ஒரு 1 ஹவர் கிட்ட விழுகலை அப்படின்னா வண்டி எடுத்து நேராக சுந்தராவரம் குறிச்சி தாண்டிட்டோன்னா கண்டிப்பாக ஆர்டர் வந்துடும். சரியா? உள்ளே போனது ஒரு 5 மினிட்ஸில் ஆர்டர் வந்துடும். ஸோ உள்ளே நான் போயிட்டு எப்படின்னு பார்த்துட்டு உங்களுக்கு சொல்கிறேன், சரிங்களா? நண்பர்களே, இப்போ ஆர்டர் வந்திருக்கு. டைம் வந்து பார்த்திங்கன்னா 3:49 ஆச்சு. கரெக்டாக 3:45 நமக்கு ஆர்டர் வந்திருக்கு. ஸோ எங்கே அப்படின்னா, இப்போ நம்ம கரெக்டாக வந்து எந்த இடத்துல இருக்கோம் அப்படின்னா, இப்போ நம்ம இருக்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிரைஸ்ட் த கிங் பாலிடெக்னிக் காலேஜ். ஓகேங்களா? ஸோ கரெக்டாக வந்து நம்ம ஒத்தக்கால் மண்டபம் முன்னாடி வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ இங்கேருந்து நம்ம கற்பகம் நர்சிங் காலேஜ் போய் பிக்கப் பண்ணிவிட்டு ஒரு 3 கிலோமீட்டரில் பிக்கப் பண்ணிவிட்டு கோயம்புத்தூர் ரயில்வே ஸ்டேஷன் வந்து ட்ராப் பண்ண சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலி கிளம்பிட்டேன். ஸோ இந்த ஆர்டர் முடிச்சுட்டு நமக்கு எவ்வளோ அமௌண்ட் வந்துச்சு அப்படிங்கிறது நான் சொல்கிறேன், சரிங்களா? ஸோ இது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம டோட்டலாக 3 ஆர்டர்ஸ் நம்ம ஓட்டியிருக்கோம். டைம் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக 8:35 ஆச்சு. இது வரைக்கும் 3 ஆர்டர்ஸ் ஓட்டியிருக்கோம். ஸோ இப்போ தான் நான் சாப்பிட்ருக்கேன். ஸோ வீட்டிலேருந்தே சாப்பாடு கொண்டு வந்தது தான், சாப்பாடு பருப்பு குழம்பு தான் சாப்பிட்டுட்டு இருக்கேன். சாப்பிட்டுட்டு நெக்ஸ்ட் ஆர்டர் வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன், சரிங்களா?